வாழ்க்கைன்றது ஒரு 6 சக்கரம் உள்ள வண்டி மாதிரி யோசித்துக்கோங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். ஒரு காரில் 4 வீல் இருக்கும். அந்த 4 வீல்லையும் காற்று ஃபுல்லாக இருந்தால் தான் உங்கள் டிரைவிங் ஸ்மூத்தாக இருக்கும். அதே போல் தான் வாழ்க்கையையும் 6 பிரிவுகளாக பிரிக்க முடியும். அந்த 6 பிரிவுகளும் நன்றாக இருக்கும்போது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு பகுதியில் வாழ்க்கை நல்லா இருந்து மற்ற பகுதியில் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா, ஒரு டயரில் மட்டும் காற்று இருந்து மற்ற டயர்லலாம் காற்று இல்லைன்னா வண்டி எப்படி போகுமோ அப்படி தான் வாழ்க்கையும் போகும். முதல்ல என்னென்ன பிரிவுகள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், ஃபினான்ஸ், ஃபேமிலி, ஸ்பிரிச்சுவல். இப்படி 6 காரியங்கள். சரீர பிரகாரமாக நீங்கள் நல்லா இருக்கணும், மன ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கணும், பண ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியில் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் நல்லா இருக்கணும். ஃபிசிக்கலாக நீங்கள் நல்லா இருக்கணும்னா 3 காரியங்கள் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய தூக்கம் அல்லது உங்களுடைய ரெஸ்ட்டு, உங்களுடைய எக்ஸசைஸ். இந்த 3 காரியங்கள் நீங்கள் கவனம் செலுத்தணும். நல்ல வகையாக சாப்பிட்றோமா, நல்ல ஓய்வு எடுக்கிறோமா, நல்ல உடற்பயிற்சிகளை செய்கிறோமா என்பதை நீங்கள் கவனம் செலுத்தணும். மன ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். எதையும் பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். எல்லா காரியத்திலையும் பாதகமானதாக இருக்கும், சாதகமானதாக இருக்கும். நீங்கள் சாதகமானதை தெரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தை அடைய ஆரம்பிக்கணும். அந்த காரணம் சொல்கிறது, பொறாமைப்படுறது, இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நீங்கள் விடுதலை அடைய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மனம் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் சமுதாயத்திலையும் கூட எப்படி மற்றவர்களோடு பழகிறது என்பதை கற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஒரே மாதிரி உங்கள் பழக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுக்க நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் சமுதாயத்தில் உயர்ந்தவராக, மற்றவர்களுக்கு பழகுவதற்கு இனிமையானவராக இருப்பீர்கள். பழகுவதற்கு இனிமையானவராக இருப்பது தான் சமுதாயத்தில் உங்களை சிறந்தவர்களாக மாற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் வெற்றி அடைந்து பணம் நிறையா வச்சுருந்து சமுதாயத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் இருந்தது, சமுதாயத்தில் யாருமே உங்களோட பழகலை, சோஷியல் எபிலிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் தோற்றவராக தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல உடல் இருக்குது, ஆனால் பணமே இல்லைன்னா அப்போ அதுக்கு தான் பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும்னு கற்றுக்கொள்ளணும், எப்படி செலவு பண்ணணும்னு கற்றுக்கொள்ளணும், எப்படி கொடுக்கணும்னு கற்றுக்கொள்ளணும், எப்படி பாதுகாக்கணுன்றதை கற்றுக்கொள்ளணும், எப்படி செலவு செய்கிறதுன்றதை கற்றுக்கொள்ளணும். இது பணத்துக்கு கொடுக்கக்கூட முக்கியத்துவம். சில பேர் அவங்களோட வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எல்லா காரியத்திலையும் நல்லா இருந்து பணத்தில் மட்டும் மோசமாக இருந்தீங்கன்னா வேற எல்லா காரியமும் அதனால் சீரழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டயரில் தானே காற்று இல்லை, மீதி டயரில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூடிய விரைவில் மற்ற டயர்ஸும் அதனால் பாதிக்கப்படுறது போல் உங்களுடைய ஒரு பகுதியில் நீங்கள் நல்லா இருந்து மற்ற பகுதிகளில் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் சரியில்லை. ஆகவே நீங்கள் இலக்குகளை நியமிக்கும் போது, வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது இந்த 6 காரியத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு காரியத்தில் வீங்கி, அதான் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், வளர்ச்சி என்பது வேற, வீக்கம் என்பது வேற. வளர்ச்சினா எல்லா பகுதியும் பெருசாகிறது தான் வளர்ச்சி. ஒரு பகுதி மட்டும் ஒரு உடல்ல இந்த விரல் மட்டும் வளருது அப்படின்னா அது பேர் வளர்ச்சி கிடையாது, வீக்கம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வீங்கி போய் தான் இருக்காங்க, வளராம. வாழ்க்கையினுடைய அத்தனை பகுதிகளும் நம்ம வளரணும். குடும்பத்தை நல்லா வச்சுக்க தெரியணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்க கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் நிமித்தமா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் குடும்பத்தில் உள்ள முக்கியமான விஷயம். அடுத்தது ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல்ன்றது பெரிய, அதாவது எந்த நேரத்துலையும் தவத்திலையும் ஜபத்திலையும் உபவாசத்திலையும் இருக்கிறத பற்றி நான் பேசலை. ஸ்பிரிச்சுவல்ன்றது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்வது, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்வது. உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய ஸ்ட்ரென்த், நீங்கள் எந்த பகுதியில் மாறணும், எந்த பகுதியில் வளரணும்னு அறிந்து கொள்வது தான் ஆவிக்குரிய தன்மை. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு முழுமையடைந்த மனிதனாக நீங்கள் வாழ்வீர்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு விளக்கு இருந்துச்சு. அந்த விளக்குக்கு 7
அந்த குத்து விளக்குக்கு 7 அகல்கள் இருந்தது. அந்த 7 அகல்களும் எரியணும்னு பைபிள்ல போட்டிருக்குது. அந்த 7 அகல்களும் எரிந்தாதான் அது அங்கீகரிக்கப்பட்ட நிலை. ஏதோ ஒரு இதுல எண்ணெய் இல்லாமலும், ஒரு விளக்கு எரியாமலும், ஒரு திரி கருந்திரியா இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ வெளிச்சம் வந்தா போதுன்ற அர்த்தம் கிடையாது. 7 விளக்குகளும் எரியணும். அதுபோல உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை பகுதிகளிலும் நீங்கள் சிறந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதல்ல வாழ்க்கையில எத்தனை பகுதிகள் இருக்குன்னு தெரிந்து கொள்ளுங்க. பிறகு அந்த வாழ்க்கையில அந்தந்த பகுதிகளை எப்படி வளர்ப்பது என்பதில் திட்டமிடுங்கள். உங்கள் வாழ்க்கை சுகமானதாக